ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாட்டர்மெலனை வச்சுட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். அந்த ஜூஸ் நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இந்த ஜூஸ் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு அரைப்பழம் வாங்கிட்டு வந்து உள்ளே இருக்க பகுதியெல்லாம், அந்த சிகப்பு பகுதியெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு, மேலே இருக்க பகுதி இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்க மேலே இருக்க பச்சை பகுதியெல்லாம் நல்லா சீவி எடுத்துடணும் கத்தியை வச்சு. எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சோம்னா, அரைச்சி வடிகட்டினோம்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு சாறு வரும். இந்த சாறை வச்சுட்டு நல்ல ஒரு சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜூஸ் ஒன்று பண்ணலாம். அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சாறை மிக்ஸி ஜாரில் ஊற்றிடலாம். நம்ம மிக்சியில் போட்டு நம்ம ஒரு 2 வாட்டி ஆஃப் பண்ணி போட்டு நம்ம அடித்தோம் அப்படின்னா நல்லா நுரையாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள், இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வடியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த சாறை மட்டும் புழிஞ்சிடலாம். இந்த விதை இந்த சாரில் உழுவாமல் பார்த்துக்குங்க. இதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத்து, இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை எடுத்து ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். நல்ல ஒரு காரமாக, ஒரு இனிப்பாக, நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நன்னாரி சர்பத் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் கொஞ்சமாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ், அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு இதே மாதிரி ஒரு வாட்டர் மெலனை வச்சுட்டு நல்ல ஒரு அந்த சதப்பகுதி, வெள்ளை பகுதியை வச்சுட்டு நல்லா சூப்பரான ஒரு ஜூஸ் செஞ்சாச்சு. இந்த ஜூஸை வச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இதை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.